ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முடிவடைந்து விட்டது என்ற மாயையில் இருக்க வேண்டாம் என்று பாகிஸ்தானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்திய ராணுவத்தின் வீரதீர செயல்களால் போரை நிறுத்துமாறு பாகிஸ்தான் ராணுவம் கெஞ்ச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடிவடையவில்லை என்பதால் எதிரிகள் எந்த மாயையிலும் இருக்கக்கூடாது என்றும் பிரதமர் தெரிவித்தார். பயங்கரவாதத்தின் எஜமானரையும் அதை ஆதரிக்கும் அரசையும் இந்தியா இனி ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கும் என்றும் அவர் எச்சரித்தார். கான்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தன்னை பார்த்து நீண்ட நேரம் கைகளை உயர்த்தி கொண்டிருந்த ஒரு குழந்தையிடம் கையை இறக்குமாறு பிரதமர் மோடி அன்புடன் கூறியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக மக்களால் பரிசளிக்கப்பட்ட புகைப்படங்களை சேகரிக்குமாறு எஸ்பிஜி பாதுகாப்பு படையினருக்கு அவர் அறிவுறுத்தினார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மோடியை பார்த்து ஒரு சிறுமி நீண்ட நேரம் கைகளை மேலே தூக்கி அசைத்துக் கொண்டிருந்தது. கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். இதை பார்த்த பிரதமர், இவ்வளவு நேரம் கையை மேலே தூக்கி வைத்திருக்கிறாய், உன் தோள்கள் வலிக்குமே என அன்புடன் கூறியதோடு அந்த சிறுமிக்கு கையை இறக்கும்படி அறிவுரை கூறியது அனைவரையும் நெகிழ வைத்தது. காஷ்மீரில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பூஞ்ச் பகுதியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதலில் மொத்தம் 28 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 14 பேர் பூஞ்ச் பகுதியைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர். அப்போது பேசிய அமித் ஷா, சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக பூஞ்சில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். காஷ்மீர் எல்லையில் சுமார் 9,500 பதுங்கு சுரங்கங்கள் கட்டியதால் ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் வரும் காலங்களில் கூடுதல் பதுங்கு சுரங்கங்கள் கட்டப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஆபரேஷன் சிந்தூர் மட்டுமல்ல, ஒவ்வொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாகிஸ்தான் மீண்டும் தவறு செய்தால் மீள முடியாத அளவுக்கு விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய கடற்படை வீரர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் பேசிய ராஜ்நாத் சிங், சுதந்திரம் பெற்றதிலிருந்து பாகிஸ்தான் நடத்தி வந்த பயங்கரவாத விளையாட்டு முடிந்துவிட்டது என கூறினார். சொந்த கைகளாலேயே அதன் மண்ணில் இயங்கும் பயங்கரவாதத்தின் நாற்று பண்ணையை வேரோடு பிடுங்க வேண்டும். அதை ஹபீஸ் சயீத் மற்றும் மசூத் அசார் போன்ற பயங்கரவாதிகளை இந்தியாவிடம் ஒப்படைப்பதில் இருந்து தொடங்க வேண்டும். இந்திய கப்பல் படை ஒரு பெரும் அமைதியான கடலை போல இருக்கும் என்றும், பிரச்சனை ஏற்பட்டால் சுனாமியாக மாறி பதிலடி கொடுக்கும் என்றும் புகழாரம் சூட்டினார்.